இணையற்ற நாமத்திலும் அகாப்பே பைபிள் திருச்சபையின் சார்பிலும் இந்த மாலை வேளையிலே நாங்கள் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த பகுதியிலே உங்களுக்காக தேவன் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பகுதியிலே அவர் வாழ்கிற ஒரு ஆண்டவராக இந்த பகுதியில் அவர் கடந்து வருவதற்காக, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அவருடைய நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக உங்கள் மத்தியிலே அவர் இந்த பகுதியிலே கடந்து வந்திருக்கிறதற்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்களின் மத்தியிலே நான் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே அவருடைய பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலும் இந்த பகுதியிலும் அவர் வந்திருக்கிறார் என்பதே நாங்கள் அவரை குறித்து அறிந்திருக்கிறதான அந்த நிச்சயமாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே சற்று நேரம் எங்களோடு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 1 அல்லது 1.5 மணி நேரங்கள் எங்களோடு நீங்கள் ஒத்துழையுங்கள். நிச்சயமாக தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவனின் ஆசீர்வாதமும் அளவிட முடியாத கிருபைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேரும். ஆகவே இந்த மாலை வேளையிலே இந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக இந்த கூட்டம் ஏற்பாடு படுத்தின ஒரே ஒரு நோக்கம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பது அது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே இந்த பூமியிலே தன்னை ஜீவனை கொடுத்து மனிதர்களுக்கு அன்பு செலுத்தும்படியாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னை எதுவும் செய்யாதா என்றால் நிச்சயமாக கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு எல்லாம் செய்ய அந்த அன்பு போதுமான ஒன்றாயிருக்கிறதாகவே இந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் இப்போது ஜெபிக்கவிருக்கிறோம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ கிருபை இங்கிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாகவும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக இந்த கூட்டமானது இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இந்த கூட்டத்தின் மகிமைக்காக இந்த கூட்டத்தை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீரே துவக்கமும் முடியுமா இருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய் இருங்க என்று சொல்லி ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை நாம் இப்போது ஆரம்பிக்கலாம். இந்த மாலை வேளையிலே இந்த பகுதியில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கைவிடாமல் காக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த தேவனுடைய கரங்களை விரித்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை, பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை, கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளை, சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை சமாதானம் கொடுக்கும்படியாய், அவர்களை கண்ணீரை மாற்றும்படியாய் நீர் அவரை அன்போடு அழைத்து அவர்களை அரவணைத்து அவர்களை ஆற்றி தேற்றி இந்த மாநிலத்தில் தேற்றி அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது பலன் உண்டாவதாக, ஒரு புது சமாதானம் உண்டாவதாக. கல்வாரி சிலுவையினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து தங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாள் விடுதலை பெற்றவர்களாய் மாற, விடுதலையின் ஆண்டவர் அவர்களை வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எல்லாற்றையும் தாழ்த்துகிறோம், சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பகுதியிலே இந்த நிமிடம் முதல் ஒவ்வொரு நாளும் முடிக்கிற நேரம் வரை அசைவாடுகிறதற்காக உமக்கு நாங்கள் மகிமைகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரு உண்மையான சம்பவம். ஸோ எல்லாரும் கவனமாக கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க, கவனிங்க, எல்லாம் கவனமாக கவனிங்க. அப்பா, அப்பா சொல்லுப்பா. காலேஜ் கிளம்புறோம்ப்பா. ஆமாவா, நேரம் ஆயிடுச்சா? சரிப்பா, நாஸ்டா சாப்பிட்டு போப்பா. போயிட்டு வந்து சாப்பிட்றோம்ப்பா. இல்லைப்பா, நீ பசி தாங்க மாட்டேன், நான் நாஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், நீ நாஸ்டா சாப்பிட்டு உனக்கு பிடிச்ச தோசை சுட்டு வச்சுக்கிறேன்ப்பா, சாப்பிட்டு போ. சரிப்பா. என்ன இது ஷர்ட்டு நல்லாவே தெரில உனக்கு? அதில் தான்ப்பா போட்டேன். நல்லா தெரியலப்பா. உனக்கு அந்த பர்பிள் ஷர்ட்டு நான் ஒன்று எடுத்து கொடுத்தேனே, அது போட்டுன்னு போப்பா, அது நல்லா தெரியும். சரிங்கப்பா. சரி, நீ போய் சாப்பிட்டு வா, துணி மாற்றிட்டு வா, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறோம். சரிங்கப்பா.
என் பையன் ரொம்ப நாளாக என்கிட்ட லேப்டாப் கேட்டுனுக்கிறான். காசு கூட இல்லை, எப்படி வாங்கி தர்றது? நம்மள்ட்ட தான் பிஎஃப் காசு இருக்குதுல்ல, இன்றைக்கி அதை எடுத்துடலாம். அந்த காசு எடுத்துட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி ஒரு லேப்டாப் அவனுக்காக வாங்கி கொடுத்துடலாம். நம்ம வேலை முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி வந்துடலாம். ஆமாப்பா, இந்த ஷர்ட் நல்லா தெரியுதுப்பா. சரிப்பா, சாப்பிட்டு போ. நாஸ்டா ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறேன், சாப்பிட்டு போ. சரிப்பா. அப்புறம்ப்பா, நீ ரொம்ப நாளாக என்கிட்ட லேப்டாப் கேட்டிருந்தில்ல, ஸோ இன்றைக்கி உனக்காக நான் வேலையிலேருந்து வரும்போது ஒரு லேப்டாப் வாங்கி வரலான்னுக்கிறேன்ப்பா. இப்போ உங்கள்கிட்ட தான் காசே இல்லைன்னு சொன்னீங்களேப்பா. ஆமாப்பா, என்கிட்ட காசு இல்லை தான். ஆனால் நீ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிற, அதனால என் பிஎஃப் காசு எடுத்துகிட்டு உனக்கு இன்றைக்கி லேப்டாப் வாங்கி வரலான்னுக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா, தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா. சரிங்கப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. உஷாராக போயிட்டு வாப்பா. சரிப்பா. அப்பா மோசஸ், ஆமாப்பா. உனக்கு அம்மா இல்லாமல் வருத்தமாக இருக்காப்பா? இதெல்லாம் இல்லைப்பா. இப்போ நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ எவ்வளோ படிக்கிறியோ படி, நான் ஏன்றது உனக்காக செய்கிறேன்ப்பா. உனக்கு அம்மா இல்லாத குறையா நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் உன் கூடவே இருக்குவேன்ப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்குவேன். சரியா? நல்லா படிச்சு நீ நல்லா வரணும்ப்பா வாழ்க்கையில். சரிப்பா, போயிட்டு வா. தேங்க்ஸ். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. சரி. என் பையன் இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய பையன் அவன். நான் வந்து என்ன சொன்னாலும் அவன் கேட்குவான். இந்த உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு போல் நடக்குவாங்க. ஆனால் நான் ஒரு ஷர்ட்டு மாற்றுன்னு சொல்லும் போது கூட அவன் வந்து அந்த ஷர்ட் மாற்றின்னு போனான். அதுதான் அவனோட கீழ்ப்படையாமல் அவன் கீழ்ப்படுகிற இது. என் பையன் வந்து நான் சொல்கிறது எதுவுமே தட்ட மாட்டான். அவன் வாழ்க்கையில் நல்லா வரணும்னு நான் வந்து ரொம்ப பிரயாசப்படுறேன். நான் கஷ்டத்தில் இருந்தாலும் அவனுக்காக ஈன்றதை கண்டிப்பாக செய்வேன். அவனை மாதிரி பையன் பொறுக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் அப்பா என் மேலே வச்சுருக்கிற அன்பை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காகவே நான் நல்லா படித்து எங்கள் அப்பா பேரை காப்பாற்ற விரும்புகிறேன். ஹலோ ஹலோ, உங்களை தான். ஹலோ, யாருங்க நீங்கள்? எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் எம்ஜி ரோடு இருக்கே ட்ராப் பண்ணுவீங்களா? சாரிங்க, பொண்ணுங்களெல்லாம் என் பைக்கில் ஏற்றுறதில்ல. சாரிங்க. ஹலோ, ஒரு அழகான பொண்ணு எப்படி தான் பண்ணுவீங்களா? சாரிங்க ஏற்றுறதில்லைங்க. சரிங்க, வாங்க. ஒரு பொண்ணு கேட்குறீங்க. மோஸ், ஐ லவ் யூ மோஸ். இன்னொரு பொண்ணு விரும்புகிறாளா? இன்னொரு பொண்ணு காதலிக்கிறாரா? ஐ ஆம் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். பாரோஸ், ஒரு ரைட் போலாம். போலாம் மோஸ். மோஸ், எனக்கு அந்த ஷாப்பிங் மாலில் ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரியா மோஸ்? பாரோஸ். மோஸ், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரியா மோஸ்? பாரோஸ், உனக்கு இல்லாததா? மோஸ், எனக்கு கேஎஃப்சி பர்கர் வாங்கி தரியா மோஸ்? மோஸ், எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரியா மோஸ்? சாரி ரோஸ், என்கிட்ட காசு இல்லை ரோஸ். சே மோஸ், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஏன் ரோஸ்? இல்ல மோஸ், உன்கிட்ட பணம் இல்ல, ரோஸ். அந்தஸ்து இல்ல, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல, பாரு பார்க்க அப்படி பிச்சைக்கார சொல்லாத ரோஸ். இருக்கு. உன்னை யாராச்சும் லவ் பண்ண முடியுமா? எனக்கு உன்னோட ரிலேஷன்ஷிப் தேவையில்லை மோஸ், நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ரோஸ், ப்ளீஸ் கம் பேக் டு மீ ரோஸ். ரோஸ், ரோஸ், ஏன் ரோஸ் என்னை விட்டு போற ரோஸ்? ஐயோ, இந்த ரோஸ் என்னை விட்டு போயிட்டாலே. ஐயோ, நான் அவளை எவ்வளோ காதலிச்சேன். ஐயோ, இந்த காசு இல்லாதனால தான் என்னை விட்டு போனா. இந்த காசை சம்பாரிச்சு நான் அந்த ரோஸுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நான் சம்பாதிக்கிறேன் நண்பனே. சம்பாதிக்கிறேன் நண்பனே, யார் நீ? இவ்வளோ நேரம் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிட்டாளா? ஆமா, அந்த ரோஸ் என்னை விட்டு போயிட்டா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நம்ம ஆமா, நான் பணம் இல்லைன்னு விட்டு போன. அந்த பணத்தை குடு எனக்கு. இந்த உலகத்துல பணம் நான் தான் சம்பாதிக்க முக்கியம். விரும்புறேன். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல யாரும் உன்னை குப்பையில இருக்கிற பேப்பரா கூட மதிக்க குடு, மாட்டாங்க. அந்த பணத்தை பணத்தை குடு. சேர்த்து வை, சம்பாதி. குடு குடு குடு. இப்போ நான் அந்த ரோஸ்க்கு நான் யாருன்னு காட்டுறேன். பணத்தை சம்பாதிச்சு நான் யாருன்னு காட்டுறேன்.
நான் மச்சா பொண்ணு விட்டு போயிச்சா போடா சைடில். நான் மச்சா பொண்ணு விட்டு போயிச்சா அந்த ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. நான் மச்சா இது குடி கஷ்டம் கவலை எல்லாம் வெளியே போயிடு. நான் குடி குடி அந்த ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. நண்பா நண்பா அந்த ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. நண்பா புண் பற்ற மனது புகை போட்டு ஆற்று இந்தா. மச்சான் மச்சான் இங்க வா மச்சான். அவன் சொல்றான் இவன் சொல்றான் அது இதுன்னு கேட்காதடா. நான் சொல்றதை கேளு. என்ன கேட்டனா இந்த வாழ்க்கையில மொத்தம் 3 நாள் தான் மச்சான். ஒன்று இந்த பூமியில் பிறக்கிறது, இன்னொன்று இந்த பூமியில் மறிக்கிறது. அந்த நடுவில் ஒரு நாள் இருக்குது பார்த்தியா மச்சான், அந்த நாள் தான் மச்சான் வாழ்க்கை. நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்டா. அந்த 90 ml உள்ளே இறங்கும் போது ஒரு ஃபீல் வரும் பாருடா. குடி குடி அந்த ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. குடி 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 நல்லா குடுற. ஏடா டேய் எந்திரா மேலே. ஐயோ ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. ஐயோ ரோஸ் ப்ளீஸ் கம் பேக் டு மீ. என்ன ப்ரோ அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிட்டாளா? ஆமா ப்ரோ ரோஸ் என்ன காசுல விட்டு போயிட்டா ப்ரோ. ஏமாத்திட்டாளா? ஆமா ப்ரோ. கவலைப்படாத, இதற்கெல்லாம் என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து உள்ள போச்சுன்னா உனக்கு சொர்க்கமே தெரியும். இந்தா எடுத்துக்கோ. இந்தா போடு போடு உள்ள இசை 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 போடு. சொர்க்கமே தெரியும். உன் கவலை எல்லாம் மறந்துடும். என்னாச்சு என்னாச்சு சொல்லு. ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. ரோஸ் போனா போட்டோம், அதை விட இதை உள்ள ஏத்து. இது ஏத்திக்கோ, இருக்கும் சொர்க்கம் தெரியும். இந்த ஏத்திக்கோ, ஜாலியா இருக்கலாம். ஏத்திக்கோ. ஐயோ தலை ஒரு மாதிரி ஆகுது. என்னால முடியல. ஐயோ என்ன நண்பா பார்த்து ரொம்ப நாளா சொன்னேன். யார் நீ? டேய் என்ன தெரியாது. அது ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. யார் நீ? என்னடா உன்னை பார்த்தா இப்படி ஆயிட்டு. நான் உன்னை பார்க்கும்போது நீ எப்படி இருந்தடா? இல்ல அது ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. ஐயோ இவன் என் நண்பனே இல்லையே. என் நண்பன் இப்படி இருக்க மாட்டானே. என்னடா ஆச்சு உனக்கு? இவ்வளவு வேதனையோட இருக்கேடா, இவ்வளவு கண்ணீரோட நீ துடிச்சு நான் பார்த்ததே இல்லையேடா. ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கேடா. டே நீ ஒழுங்கா என் கூட காலேஜ்ல எல்லாம் படிக்கும் போது நல்ல பையனா இருந்தியடா. இப்ப என்னடா இப்படி ஆயிட்டேடா? என்ன விட்டு போயிடுங்க. ரோஸ் என்ன விட்டு போயிட்டா. உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியலடா. டேய் இவ்வளவு வேதனையோட இவ்வளவு கண்ணீர் சிந்தி நீ ஏன்டா டே இந்த உலகத்துல வாழணும்? நான் சொல்றேன்டா, பேசாம நீ உன் உயிரை நீயே கொண்டுடுறா. உன் உயிரை நீயே எடுத்துக்கோ. என்ன விட்டு போ. டேய் இவ்வளவு வேதனையோட நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது உனக்கு தகுதியே இல்ல. நீ செத்து போன டே, செத்து போன டே. இந்த உலகத்துல 40 செகண்டுக்கு ஒருத்தன் அவன் உயிரை அவனே கொல்லுறான். அந்த மாதிரி நீயும் உன் உயிரை எடுத்துட்டு நீயும் செத்து போனா டே. உன்னெல்லாம் இப்படி நீ எல்லாம் இப்படி இருந்தது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுடா. பேசாம செத்து போடா. செத்து நீ செத்து போடா. என்ன விட்டு போ. யோ ரோஸ் ரோஸ். என்ன இன்னும் நேரமாச்சு, என் பையன் வராம இருக்கிறானே. ஒரு நேரத்துக்கு வந்துட்டு இருக்கணுமே அவன், இன்னும் வரலையே. அப்பா பையன் மாதிரியே இருக்குது. அப்பா டேய் மகனே என்னடா இது கோலம்? கையெடுப்பா. டேய் மகனே என்னடா இது கோலம்? கையெடுப்பா. கால நல்லா தானடா போன. என்னடா ஆச்சு உனக்கு? பாப்பா தூரம் யோர்மே கத்தினி கத்தினி மகனே. ஐயோ கால நல்லா தானே போன. என்ன ஆச்சுன்னு தெரியல என் பையனுக்கு. வாழ்க்கையோட கெடுத்துட்டு வந்து நிக்கிறானே. எவ்வளோ கஷ்டத்துல நான் வளர்த்தேனே. எவ்வளோ நேரம் என் உணவெல்லாம் அவனுக்கு தியாகம் பண்ணி அவனுக்காக எல்லாமே நான் செஞ்சேனே. அம்மாள் அது புள்ளியா அவனுக்கு ஒரே இல்லாம வளர்த்தேனே. இந்த மாதிரி வந்து நிக்கிறானே. மகனே உனக்கு என்னடா ஆச்சு? மகனே
என் மருத்துவமனை சார்ஜஸ் கூட விட்டு உனக்காக நான் எல்லாமே செஞ்சேனடா. டேய் மகனே, என்னடா ஆச்சு? என் பையனை காப்பாடுறதுக்கு யாருமே இல்லையா? என் பையனை காப்பாடுறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, என் பையனை காப்பாடுறதுக்கு யாருமே இல்லையா? டேய் மகனே, என்னடா ஆச்சு? என் பையனை காப்பாடுறதுக்கு யாருமே இல்லையே. ஹலோ ஹலோ, சொல்றா. ஏய் மோசஸ் எங்கடா இருக்கிற? சொல்றா, என்ன சொல்ல வந்த அது சொல்றா. ஏய் எங்கடா இருக்கிற? சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. என்னடா என்ன சொல்ல வர அது சொல்றா. சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. யாடா? டேய் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்டா. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? டேய் அப்பா செத்துட்டாருடா. என்னடா ஆச்சு? வாடா சீக்கிரம் வாடா. அப்பா 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 விட்டு போயிட்டு அப்பா 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 வந்துருப்பா. ஐயோ ஐயோ அப்பா, உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. என் பையனை விட்டு போயிட்ட, அம்மாவும் இல்ல, இப்ப நீயா போயிட்டியப்பா. ஐயோ, இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன்ப்பா. ஐயோ, எனக்காக யாருமே இல்லையே. இந்த உலகத்துல நான் ஒரு அண்ணாது. ஐயோ, எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. என்னை நேசிக்க யாரும் இல்லையே. ஐயோ, நான் பாவமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன்னு, இப்ப அவரே என்னை விட்டு போயிட்டாரு. என்னை ஆதரிக்க யாருமே இல்லை இப்போ. ஐயோ, எவ்வளவு பாசமா வச்சிருந்தியப்பா. இனிமே யார்கிட்ட போவப்பா? அப்பா, பணம் இல்ல, பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சுப்பா. அப்பா, நண்பர்கள் எனக்கு நிம்மதி தரலப்பா. ஐயோ அப்பா, என்கிட்ட வந்துருப்பா. அப்பா, குடி போதைக்கு அடிமையா இருந்தேனேப்பா. உன் அருமை புரிஞ்சுக்காத இத்தனை நாளா நான் வாழ்ந்துட்டேனேப்பா. இப்ப என்னால நீ செத்து போயிட்டியப்பா. இது ஒரு மிஸ்ஸா வந்துருங்கப்பா. இது ஒரே ஒரு மிஸ்ஸா வந்துருங்கப்பா. அப்பா, ஐயோ, எனக்காக யாருக்கா? நான் ஒரு அனாதை. ஐயோ 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 ஐயோ, நான் ஒரு அனாதை. என் கூடவே இருக்கிற சொன்னியப்பா. இப்ப பாதலையாப்பா என்னை விட்டு போன. ஐயோ அப்பா, நீ என்னை விட்டு போயிட்ட. இனிமே எனக்கு யார் இருக்கா? இதோட நான் செத்து போறப்பா. நான் செத்து போறப்பா. எனக்கு யாருமே வேண்டாம். நான் செத்து போறேன். நான் செத்து போறேன். ஐயோ தம்பி, நான் செத்து போறேன். இல்ல, அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. ஐயோ, நான் ஒரு அனாதை. என்னப்பாச்சு? என்னாச்சு? என்னை விட்டு போயிட்டாரு. இனிமே நான் ஒரு அனாதை. என் கூடவே இருக்கிற சொன்னாரு. இப்ப அவரை என்னை விட்டு போயிட்டாரு. கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, கண்ணீர் சிந்தாதப்பா, கண்ணீர் சிந்தாத. உனக்காக யாரும் இல்லையே நீ கவலைப்படுறியா? உனக்காக யாரும் இல்லையே நீ கண்ணீர் சிந்துறியா? உனக்காக தான் ஒரு ரட்சகர் இருக்கிறார். உனக்காக தான் ஒரு மீட்பர் இருக்கிறார். உன்னை நேசிக்கதான்ப்பா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உனக்காக தான் அவர் அடிபட்டார். உனக்காக தான் அவர் வார நாறு நாராக கிழிக்கப்பட்டார். உனக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்.
எங்க அப்பாவை என்னை விட்டு போயிட்டாரு. எனக்கு யாருமே இல்ல. அந்த ஏசப்பா நேசிக்குவாரா? நிச்சயமாகப்பா, நிச்சயமாக. பாவிகளை ரட்சிக்க தான் இந்த பூமியில அதற்காக தான்ப்பா உன்னை நேசிக்க இந்த பூமிக்கு வந்தார். கலங்காதப்பா, இனி நீ திகையாத. அதற்காக தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. நீ கலங்காதப்பா, நீ அனாதை கிடையாதுப்பா. உன்னை நேசிக்க ஒரு ரட்சகர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ப்பா. நீ கலங்காத, நீ திகையாதப்பா. நீயே இனி சாகணும். உனக்காக ஒரு புதிய வாழ்க்கைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி இருக்காருப்பா. அவர் சிந்திய ஒரு ரத்தமும் உனக்காக. இனி இந்த பாவ பாரத்தை என்னால சுமக்க முடியலையே, இனி இந்த வெறுமையை என்னால தாங்க முடியலையேன்னு இங்க இருக்க யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தான் அந்த ரட்சகர் இந்த பூமிக்காக வந்தார். உங்களுக்காக தான் அவர் மரித்தார். உங்களுக்காக தான் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அந்த ரட்சகர் ஜீவனோடு இருக்கிறார். அதுவும் எல்லாருக்காக, உனக்காகப்பா, நமக்காகப்பா. நீ கவலைப்படாத. அந்த இயேசுப்பா ஏற்றுக்கொள்வாரா? நான் ஒரு பாவி, நான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துகிறது, போதைக்கு அடிமையா இருந்த என்ன அந்த இயேசுப்பா ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாகப்பா. பாவிகளை ரட்சிக்கிற தேவன் அவர் உன்னை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். உன்னுடைய பாவ விடுதலைக்காக தான்ப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டார். உன்னுடைய பாவ விடுதலைகளுக்காக தான்ப்பா அவர் சிலுவையில கண்ணீர் சிந்தினார். உனக்காக தான்ப்பா அவர் எல்லாம் செய்தார். இனி நீ கலங்காதப்பா, இனி நீ திகையாத. நீ கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னை விசாரிக்க ஒரு ரட்சகர் இருக்கிறார். மட்டும் இல்ல சார், ஆண்டவர் மட்டும் இல்லப்பா, ஆண்டவருடைய திரு ரத்தத்தினால சிந்தப்பட்ட திருச்சபையும் உன்னோடு கூட இருக்குப்பா. உனக்காக ஜெபிக்க ஒரு மக்கள் இருக்காங்கப்பா. நீ கலங்காத, நீ திகையாத. நீ சாவணுன்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. நீ ஒரு புதிய வாழ்க்கையை வாழணும்னா இன்றைக்கு உன்னுடைய பாவத்தெல்லாம் உன்னுடைய பாதத்துல இறக்கி வைப்பா. இன்றைக்கு நீ அறிக்கை எடுப்பா, நான் பாவின்னு அறிக்கை எடுப்பா. அவர் இன்றைக்கு தன்னுடைய கரங்களால உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்காரு. இனி நீ கலங்காத, இனி நீ திகையாத. இனி நீ அனாதை இல்ல. உன்னை நேசிக்க உன்னுடைய தகப்பன், நம்முடைய தகப்பன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீ அனாதை இல்லப்பா. இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பியா? கண்டிப்பா. ஏசப்பா, ஐயோ ஏசப்பா, நான் பாவி, நான் ஒரு பாவி ஏசப்பா. எனக்காக நீ எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். நான் சுமக்கிற சிலுவையை நீ சுமந்தீர். அன்றைக்கு சிலுவையில நான் செத்துக்கணும், ஆனா நீ எனக்காக பலியானீர் ஏசப்பா. ஏசப்பா, எனக்காக நீ சிலுவையில் அலங்காரமானீர். இனிமேல் அனாதை இல்ல, இனிமேல் அனாதை இல்ல. எனக்காக ஒருவர் இருக்கிறார். ஐயோ ஏசப்பா, என்ன மன்னிங்க. நன்றி ஆண்டவரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அகாபே பைபிள் சார்பில் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் இரட்சகராக கல்வாரி சிலுவையை சுமந்து பாவ பரிகார பலியாக அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு
எழுந்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை அளித்த அந்த சம்பவங்களை நினைவு கூறுகிற தவ காலம் அல்லது தபசு காலம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே அந்த இயேசுவின் அன்பை ஊரெங்கும் உலகெங்கும் அறிய வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற சிறிய நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்கள் கண்டு கொண்ட இயேசுவின் அன்பையும் அவர் தந்த புது வாழ்வையும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அகாப்பே பைபிள் சர்ச் என்கிற எங்களுடைய திருச்சபை இந்த நிகழ்ச்சிகளை இங்கு இருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் மூலமாக இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அகாப்பே பைபிள் சர்ச் 34 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தெருவில் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா சங்கர் கடை இருக்குது. சங்கர் கடைக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த மோரி ஓடுறது அந்த கார்னர் ஹவுஸில் தான் துவங்கப்பட்டது. இந்த கரியன்பாளையில் ஜஸ்ட் அடுத்த ரோடு சங்கர் கடை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முந்தின அந்த மோரி பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டில் தான் ஒரு சிறிய சபையாக அந்த நாட்களில் நான் துவங்கினேன். இன்றைக்கு அது பெரிய சபையாக மாறி இந்த ரயில் ரோடுக்கு அந்த பக்கம் ஜஸ்ட்டுங்கிறது ஒரு 2 minutes வாக். பழைய டோபி கார்டு உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரயில் ரோடுக்கு அந்த பக்கம் பழைய டோபி கார்டு, இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், அந்த பக்கம் சர்ச். ஆர்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. அதனுடைய பின்னாடி இருக்கிற பழைய டோபி கார்டு தான் இப்போ எங்களுடைய பெரிய திருச்சபையாக, அது ஒரு பிஷப் ஹவுஸாக, அது ஒரு பேராலயமாக அங்கே இருக்கிறது. இதெல்லாம் நல்லா கவனிங்க. 3 குடும்பங்களோடு இந்த திருச்சபை துவங்கியது. ஆனால் அந்த இயேசுவின் அன்பு இன்றைக்கு பல 100 குடும்பங்களை அந்த திருச்சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்குது. பணமோ மனித சக்தியோ மொழியோ மனிதனுடைய திறமையோ செய்யாத ஒன்றை இயேசுவின் அன்பு செய்தது. இன்றைக்கு இந்த அகாப்பே பைபிள் சர்ச் அப்படின்னா இந்த ஊரில் முதல்ல உலகமெல்லாம் தெரியும், உலகத்திற்கே தெரிகிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருச்சபை. ஆனால் இந்த கரியனப்பாளையில் இருக்கிற நீங்கள்லாம் சந்தோஷப்பட வேண்டிய காரியம், அது அடுத்த தெருவில் தான் துவங்குச்சு. இன்றைக்கி அதே கரியனப்பாளையில் ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம், கிருபை. அந்த நாட்களில் இந்த இடமெல்லாம் இவ்வளோ வளர்ச்சி அடையவில்லை. இந்த கார்னர் ஹவுஸில் தான் ஒயாசிஸ்ங்கிற ஒரு சிறுவர்களுக்கான ஒரு இல்லம் அங்கே நடந்தது. அந்த இல்லத்தில் நாங்கள் அந்த சிறு பிள்ளைகளோடு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்ட போது அந்த நாட்களில் இந்த இடத்துல குடியிருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ அது இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறிடுச்சு, கார்னர் ஹவுஸ். அங்கே தான் இந்த குப்பை பொறுக்குகிற பிள்ளைகளை நாங்கள் கண்டுபிடித்து அவங்கெல்லாம் படுக்க இடம் இல்லாமல் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக இருந்த பொழுது அந்த இடத்துல நான் ஊழியம் செய்ய வந்து தான் அந்த பிள்ளைகளை கண்டுபிடித்து 1999 ஆண்டு அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நிரந்தரமான இல்லத்தை உருவாக்க வேண்டும். அவர்களும் கடவுளின் பிள்ளைகள், கடவுளை நம்புகிற யாருமே அனாதைகள் அல்ல. அவர்களை நேசிக்க ஒரு குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு பெயர் தான் சபை. அதனால் அந்த பசங்களுக்கு நாங்கள் முதல்ல சொன்னோம், இனிமேல் நீங்கள் ரோட்டு ஓரங்கள்லேயோ அங்கே எங்கேயோ படுக்க வேண்டாம், எங்களுடைய திருச்சபையில் நீங்கள் என்ன செய்யலாம், படுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கான ஒரு நிரந்தர பெர்மனண்ட் ஹோம் அகாப்பே சில்ட்ரன் சென்டர் என்று ஒன்று துவங்கினதற்கு மூல விதையே இந்த தெருவில் அந்த இருக்கிற கார்னர் ஹவுஸ் தான். எல்லாவற்றுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க, வரலாறு என்று ஒன்று இருக்குது. ஓகே, இன்றைக்கு பல 100 பிள்ளைகள் அங்கே படித்து இன்றைக்கி பல இடங்களில் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கும் அந்த சிறுவர் இல்லம் இப்போது பெங்களூர் பெருசானதுனால ஏர்போர்ட் ரோட்டில், ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிக்கஜாலா அப்படிங்கிற இடத்துல அது தொடர்ந்து இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் என்னுடைய சொந்த ஊர் மாதிரி. பெங்களூரில் இந்த ஊழியத்தை நான் 34 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த அந்த நாட்கள், இன்றைக்கு அதே தெருக்களில் நாங்கள்லாம் நின்று ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறோம்.
இயேசு ஜீவிக்கிறார். அதனால தான் நாங்கள் அந்த அன்பை உங்களுக்கு அறிவிக்க ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அற்புதமான ஒரு நாடகத்தை இங்கே பார்த்தீங்க. அது நாடகம் அல்ல, நடக்கிறவற்றை நடித்து காட்டுறாங்க. வாழ்க்கை வெறுமையானது. இயேசு உள்ளே வரும் வரைக்குத்தான். இயேசு உள்ளே வந்தால் அது வெறுமையானதல்ல, அது நிரம்பி வழியும் பாத்திரம். இன்று இரவு நீங்கள் ஒரு தேவ செய்தியை கேட்க போகிறீங்க. அது உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியான தேவனுடைய அன்பையும் கிருபையையும் பற்றிய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை பற்றிய, தயவை பற்றிய, அவருடைய இப்போ பாடினாங்க இல்லையா, அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து, அந்த எப்படி அந்த இயேசு அன்பு காட்டுகிறார், அரவணைக்கிறார், எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்கிற ஒரு அற்புதமான நற்செய்தியை உங்களோடு சென்னையிலிருந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டேனியல் தாமஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். சுருக்கமான அந்த தேவ செய்தியை கேளுங்கள். அது உங்களுடைய வாழ்வுக்கு தேவன் தருகிற ஒரு நற்செய்தி. உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் நீங்கள் எங்களிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொள்ள விரும்பினால் இந்த கூட்டம் முடிந்த உடனேயே உங்களுக்காக இங்கேயே நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஜெபிக்கவோ, ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளவோ, கடவுளுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ளவோ விரும்பினால் நீங்கள் ஜஸ்ட் இந்த ரயில்வே கிராஸ் தாண்டி அந்த பக்கம் வந்தீங்கன்னா பிரம்மாண்டமான சபை, யார் வேணாலும் சொல்லுவோம், அகாப்பே போர்டு கூட பெருசாக இருக்குது. அது எந்த நேரத்திலும் நீங்கள் அங்கே வரலாம். அது எப்போதும் திறந்தே இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரங்க அங்கேயே குடியிருக்கிறாங்க. அதனால் யார் வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க எப்போதும் அங்கே கர்த்தருடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஒரு ஆராதனையும் 9:30 மணிக்கு இன்னொரு ஆராதனையும் அங்கே நடக்கிறது. எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு பைபிள் டீச்சிங் அங்கே நடக்குது. அது இலவசம், யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம். எல்லா சனிக்கிழமைகளிலும் பிரச்சனைகள், பாடுகளில் இருக்கிற மக்களுக்காக காலை 10 மணிக்கு எல்லாரும் கூடி அங்கே உபவாச ஜெபங்கள் நடத்துகிறார். இனி பல நிகழ்ச்சிகள் இருக்குது. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிற அந்த குடும்பத்தார், சகோதரி முகந்தி, அவங்க பிள்ளைங்க, சகோதரர் கார்த்திக், இந்த தெருவில் தான் கூடியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொண்டாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. முடிந்த உடனே உங்களுக்காக ஜெபிப்பதற்காக எங்கள் ஊழியக்காரங்க, எங்களுடைய திருச்சபையினுடைய டீக்கன்ஸ், அவங்கெல்லாம் இங்கே ஆயத்தமாக இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை இந்த இரவு நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ரெவரண்ட் டேனியல் தாமஸ் அவர்களை அன்போடு நான் மேடைக்கு அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எல்லாரும் ஆவலோடு இருப்போம். கேட்க விரும்புகிற எல்லாரோடும் இயேசு நிச்சயமாய் பேச விரும்புகிறார். இயேசுவின் வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த கூட்டத்திற்கு அருகாமையில் இருக்கிற குடும்பங்கள், வீடுகள், அங்கே இருந்து எங்களை வேடிக்கை பார்க்கிறவர்கள், எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அன்பையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்ச நேரம் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டால் இது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பயனுள்ள நேரமாக மாறும் என்பதை நான் நம்புகிறேன். இங்கே நடக்கிற இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அப்படியே நம்முடைய நெஞ்சத்தை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. நான் பொதுவாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிகழ்ச்சி அடையக்கூடியவன். அதனால் இந்த பிஷப்பையா அல்லது இந்த போதகரையா சொன்ன செய்திகளை எல்லாம் நான் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் சொன்ன அந்த 3 குடும்பங்களை வைத்து ஆரம்பித்த அந்த நாளில் நானும் அவர்களோடு கூட இருந்தேன்.
அதனால் இன்றைக்கு இந்த பெரிய வளர்ச்சியெல்லாம் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த குப்பை பிறக்கிறவங்களை பற்றி அந்த பிள்ளைங்களுக்காக சொன்னாங்க. அந்த ஊழியங்களை அவங்க ஆரம்பிக்கிற சமயத்தில் என்னுடைய மகனும் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு அந்த குப்பை பிறக்கிறவர்களோடு கூட அவர்களை நடத்துவதிலே ஒரு பொறுப்பான ஒரு தம்பியாக இருந்தார். இப்பொழுது அவங்களெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த ஊழியங்களை பற்றி பல முறை என்னிடத்தில் பேசுவாங்க. இன்றைக்கு ஐயா சொன்ன அந்த ஜிக்கச்சாலா என்று சொல்லப்படுகிற அந்த ஹாஸ்டலுக்கு அங்கே இன்றைக்கு ஒரு சிறப்பு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு போயிருந்தேன். அங்கே உள்ள அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அப்படி அதில் எங்களோடு கூட பேசினாங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப சிறப்பாக ஹைதராபாத்லேருந்து இன்றைக்கு நடக்கிற அந்த சிறப்பு கூட்டத்துக்காக அவர் வந்திருந்தார். அவர் இப்போது பட்டதாரியாகி அவர் ஐடி கம்பெனியில் அவர் வேலை செய்கிறாரு. அவங்களுக்கு குப்பை பிறக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் ரொம்ப இப்போ டிகிரி எல்லாம் முடித்து கம்ப்யூட்டர்லாம் படித்து இப்போ ஹைதராபாத்தில் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவரை பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரே என்னை தன்னை அறிமுகம் பண்ணி என்கிட்ட பேசினார். அது மாத்திரம் இல்லாமல் என்கிட்ட சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக ஹைதராபாத்துக்கு வாங்க, வரும்போதும் என்னை பாருங்கள் அப்படியெல்லாம் சொல்லி அந்த காரியங்களெல்லாம் செய்தார். இவ்விதமாக இந்த ஊழியங்கள், இந்த அகப்பை ஊழியங்கள் வெறும் மதத்தை மாத்திரம் பரப்புகிறதாக இல்லாமல் சமுதாய பணிகளையும் செய்கிறார்கள். அவ்விதமாக மக்களுக்கு என்னென்ன விதங்களிலே பிரயோஜனமாக பயன்பட முடியுமோ அவ்விதமாக பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நடந்த நாடகத்திலும் சரி, இப்பொழுது பேசின இந்த கூட்டங்களிலும் சரி, இந்த கூட்டங்களெல்லாம் எதுக்காக வைக்கப்படுகிறது என்று சொன்னால், 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் தம்முடைய வார்த்தையாலே சொல்லி சொல்லி படைத்த கடவுள் மனிதனுடைய நிர்பந்தமான காரியம். மனிதனை நல்லபடியாக படைத்தார், புத்திசாலியாக படைத்தார், அழகானவனாக படைத்தார், அவரே மாதிரி படைத்தார். ஆனால் அந்த மனிதன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க இல்லையா, இந்த சின்ன நாடகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கு. காதல் பயப்பட்டு கிடக்குது. எத்தனை வயசில் காதலிக்கணுங்கிற ஒரு கணக்கு கூட இல்லை. அப்புறம் இந்த வாலிப பசங்களெல்லாம் கெடுத்து நாசமாகி அவங்கள பைத்தியக்காரங்களாக்குது. நிறையா பசங்க பைத்தியமே ஆயிடுறாங்க. இந்த தம்பி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்களா? நிறைய பேர் போயே சேர்ந்துடுறான், சுடுகாட்டுக்கே போய் சேர்ந்துடுறான். அப்படிப்பட்ட ஒரு கதையை சொன்னீங்கன்னா நான் ஒரு 50 கதை சொல்லுவேன். கையை அறுத்துக்கிட்டவங்க இருக்கிறாங்க, அப்படியே கையை அறுத்து நரம்பில் அறுத்து ரத்தம் சிந்தி சாவ கிடக்குனவர். சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கு பாருங்க. அந்த பையன் அந்த ஒரு சின்ன சமூகம், அதுக்குள்ள ஒருத்தன் பாட்டில் தூக்கிட்டு ஓடியாரான். சாரையெல்லாம் தண்ணி மாதிரி எப்படி பெருகி கிடக்கல. குடும்பங்களை கெடுக்கிற பழக்கம் குடியினால் எவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சு நாசமாக போய் குடும்பங்கள் உடைந்து பீந்து பிள்ளைகளெல்லாம் ஏழைகளாக, படிக்க முடியாத தரித்திரர்களாக, வீடு வாசலெல்லாம் விற்று அப்படியே குடும்பங்களெல்லாம் பாழாகி போகிறது குடி. அப்புறம் பாருங்கள், ஒரு பையன் உங்களுக்கு அது என்னன்னு தெரியாத ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு வாயில் போட்டலாம், அதுக்கு பேர் போதை மருந்து. போதை மருந்துக்கு இப்போல்லாம் ரொம்ப 10 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறாங்க, 20 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறாங்க. எவ்வளோ கதை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? போதை மருந்து, இந்த மாதிரி சமுதாயம் சீர்கேடு, தற்கொலைகள், இந்த பண்ணுற அக்கிரமத்தில் தகப்பன் ஹார்ட் அட்டாக் சாகுறாரு இல்லை? அதான் அந்த டென்ஷன் ஆகுது, அப்புறம் பிபி வருது, சுகர் வருது, அப்புறம் பாடை கட்டிட வேண்டியதான், சங்கு ஊதிட வேண்டியதான். இதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடக்குது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் மக்கள் இருந்ததுனால இந்த அண்ட சராசங்களை படைத்த ஆண்டவர் இந்த மனிதனுக்கு ஒரு விமோசனம் உண்டாக்கணும்,
இவனுக்கு ஒரு வாழ்வு தரணும், இவனை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் என்ன செய்தாங்கன்னா, ஒரு மனுஷன் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காக, பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான் அப்படின்னா ஒரு கோழியவோ ஒரு புறாவையோ ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கொண்டு போய் பலி செலுத்துகிற பழக்கம் இருந்தது ஆரம்ப காலத்தில். எல்லா ஜாதி எல்லா மதங்கள்லையும் இந்த பலி கொடுக்குற பழக்கம் இருந்தது. அது அந்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பலியை செலுத்துறதுனால அவன் நல்லவனும் ஆக மாட்டேங்கிறான். மறுபடியும் செலுத்தினாங்களே தவிர அதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு இரத்தத்தை பார்த்தா மனுஷனுக்கு என்ன வரணும், ஒரு பயம் வரணும், அப்படியே இருதயம் துடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆடோ மாடோ அதை வெட்டி சாகடிக்கும் போதும் அது துடித்து சாகிறத பார்த்தோன்னா, ஐயோ இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன்னு அவன் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் மனுஷன் அதெல்லாம் பற்றி கவலைப்புள்ள, அது ஆடு தானே மாடு தானே செத்தா சாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து மேலும் மேலும் தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் கடைசியாக அந்த கடவுள், உலகத்தையே படைத்த கடவுள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக உங்களையும் என்னை போல ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவரை இயேசு என்று சொல்லி அழைத்தார்கள். அவர் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் வந்து மனித அவதாரம் எடுத்து வந்து பாவம் இல்லாதவராக, நம்மை போல எந்த தவறும் செய்யாதவராக, எந்த குற்றமும் செய்யாதவராக, அவரால் முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன என்ன நன்மையெல்லாம் செய்ய முடியுமோ அதை தான் செய்தார். அவர் எங்கே இருந்து வந்தேன் என்பதை பற்றி சொன்னார். அது மோட்சத்தை பற்றி அவர்களுக்கு சொன்னார். விண்ணுலகம் என்கிற அந்த மோட்சத்தை பற்றி சொன்னார். ஆனால் அந்த காலத்தில் இருந்த மதவாதிகள், மதத்தை தலைமை தாங்கி நடத்தினவர்கள் எல்லாரும் இந்த இயேசுசாமி குருடர்களை கண்களை திறந்து, குஷ்டரோகிகளை சுகமாக்கி, மரித்தோரை உயிரோடு எழுப்பி, முடவர்களை நடக்க செய்து, இப்படியெல்லாம் அவர் அந்த செய்த அற்புதங்களினாலே மக்களெல்லாம் அவர் பின்னால் பெரிய கூட்டமாக போயிட்டாங்க. இந்த சர்ச்சுக்கு என்னன்னா இந்த கோயிலுக்கு ஆட்களே வர்றதில்லை, எல்லாம் அவர் பின்னால் போக ஆரம்பித்தாங்க. அதனால அவங்களுக்கு கோபம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு, அதனால கோபம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவன் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்குது, இவனை தீர்த்து கட்டிட வேண்டியதான், இவனை சாகடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு நடந்தது. இந்த இயேசுசாமியை சிலுவையில் அடித்து கொண்டாங்க. இந்த சிலுவையில் அடித்து கொள்றதுனா என்னது அப்படின்னா, இந்த காலத்தில் வந்து கொடிய குற்றங்களை செய்தவங்கள தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கோர்ட்டில். அது கூட ரொம்ப குறைஞ்சி வச்சு தூக்கு தண்டனை. இது மாதிரி அந்த காலத்தில் ரோம அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடிய தண்டனைக்கு பேர் தான் அந்த சிலுவையில் அரைஞ்சி கொள்வது. அது அந்த காலத்தில் அந்த நாட்டில் இருந்த ஒரு பழக்கம். அது அவ்விதமாக இயேசுவை சிலுவையில் அரைந்து அவர்களை கொன்றாங்க. ஆனால் அவர் கடவுள் பாருங்கள். அதனால் அவர் மண்ணில் அவரை மூடி வச்சாங்க. ஆனால் 3ஆவது நாள் அவர் என்ன செஞ்சார், உயிரோடு. அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசித்து மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நாடகத்தில் என்ன போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த குடிகார பையன் தெரிஞ்சவங்களுக்கு, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பின்னால் சுற்றி பைத்தியான பையன், இந்த இயேசுநாதர் தான் கடவுள் உனக்கு வாழ்வு தருவார்னு சொன்ன உடனே அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவன் மாறிட்டான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்னையை மாற்றினார், இவரை மாற்றினார், அவரை மாற்றினார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை மாற்றிருக்கார், கோடிக்கணக்கான மக்களை மாற்றிருக்கிறார். இந்த கிறிஸ்தவ மதம் 2000 வருஷம்தான் ஆச்சுது. ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக 300 கோடி மக்களை தனக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இது என்ன, ஏதாவது பொய் புரட்டு மேஜிக் ஏதாவது நடக்கா? மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் அந்த புது வாழ்வை தர, இருதயத்தை மாற்ற. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் கவனிங்க. இந்த இயேசு அந்த மோட்சத்தை பற்றி சொன்னார். ஹலோ, எல்லாம் கவனிங்க, கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறேன். அவர் வந்து மோட்சத்தை பற்றி சொன்னார். நம்மளை எல்லாம் அவர் என்ன செய்ய போகிறாராம், இந்த உலகத்தில் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாராம் சொல்லுங்கள், எங்கே கூட்டு போக போகிறாராம்? மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்சத்தை பற்றி சொன்னார்.
இந்த மோட்சத்தை பற்றி சொல்லும் பொழுது தெரியுதா அவங்களுக்கு. அப்போ அவர் சொன்னார், இந்த உலகம் வந்து என்ன செஞ்சிடும், அழிஞ்சிரும், இந்த உலகம் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு தடவை அவருடைய சீசர்கள்லாம் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா இந்த உலகம் எப்போ முடியும், இந்த உலகம் எப்போ அழியும், எப்போ அந்த மோட்சம் வரும், நாங்களாம் எப்போ வரோம்னு அவர்கிட்ட வந்து கேட்டாங்க தெரியுதா அவங்களுக்கு. அப்போ ஆண்டவர் இந்த உலகம் எப்படி அழியும், நான் ஏற்கனவே சொல்லுவேன் பாருங்கள், இது பைபிள் உலகத்திலேயே மிகப்பெரிய புஸ்தகம், இதுதான் சிறந்த புஸ்தகம். இதில் வந்து இந்த உலகம் எப்படி உண்டாச்சுது, இந்த உலகம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு தெரியுதா அவங்களுக்கு. அதனால் இது எப்படி முடியும், இந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில குறிப்புகளை சொன்னார். அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பாருங்கள், நான் சின்ன பையனாக இருக்கும்போதும், நான் ரொம்ப குட்டி பையனாக ஒரு 10 வயசு 5 வயசாக இருக்கும்போது நான் நினச்சேன், இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னை சின்ன வயசில், எனக்கு இப்போ 75 வயசு ஆகுது. அப்போ நான் 10 வயசாக இருக்கும்போது எனக்கு நான் இந்த உலகத்தை பற்றி என்ன கற்பனை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இந்த உலகம் இதை பயங்கர பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த விமானம் இருக்குது பாருங்கள், விமானம் இது இந்த பிளேன்லாம் பார்க்குற பாருங்கள், அந்த பிளேனெல்லாம் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா சிட்டுக்குருவி மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். அந்த கிராமத்தில் விமானம் போச்சுன்னா ஒரு காக்கா மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அதனால நான் என்ன நினச்சேன்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சேன். அப்போது டிவி இல்லை தெரியுதா அவங்களுக்கு, இந்த இன்டர்நெட்டு இல்லை, செல்ஃபோன் இல்லை, ஃபோனே இல்லை தெரியுதா அவங்களுக்கு. அந்த மாதிரி காலத்தில் இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு நினச்சேன். இப்போ அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கிராமங்கள் இங்கெல்லாம் செய்தி வர்றதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடும். அங்கே வந்து இங்கே வந்து அங்கே வந்து அப்படி இங்கே வரும் அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இந்த உலகம் வந்து என்னாச்சு, ரொம்ப சொல்லுங்கள் ரொம்ப சின்னதாகி போச்சு தெரியுது அவங்களுக்கு. முன்காலத்தில் இந்த மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு போனோம் அப்படின்னா 4 நாள் ஆகும். ட்ரெயினில் சோறெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு தெரியுது அவங்களுக்கு, புளி சோறு, தக்காளி சோறு, அதுன்னு கட்டி 50-100 முட்டையை அவிச்சு உடைக்காமல் வச்சுக்கணும். அதை அப்படியே குடும்பமாக பிரயாணம் பண்ணி போவாங்க. 4 நாள் 5 நாள் ஆகும். ஆனால் இப்போ இங்கேருந்து 30 மணி நேரத்தில் 20,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அமெரிக்காவுக்கு போக முடியுது. ஒரு சின்ன செல்ஃபோனை எடுத்து 4 தட்டு தட்டுனா அடுத்த நிமிஷத்தில் அமெரிக்கா ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேரன் பேத்தி வந்து தாத்தா இந்த அம்மா பாட்டி அப்படின்ட்டு வந்து மூஞ்ச காட்டுறாங்க. உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிட்டு. சரியா, நான் நினச்ச மாதிரி உலகம் இல்லைங்க, உலகம் இப்போ ரொம்ப சின்னதாயிடுச்சு. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகம் அழியும், இந்த உலகம் முடியும். பண வசதி இருக்கிறவங்க, பங்களா வீட்டில் இருக்கிறவங்க, எல்லா வசதி வாய்ப்புகளோடும் வாழ்கிறவங்க இதை நம்புறதில்லை, இதை அவங்க நினச்சி கூட பார்க்குறதில்ல. இந்த உலகம் அழியும்னு அவங்க நினைக்கிறது இல்லை, அழிய போகுதுங்கிறத கூட அவங்க சொல்கிறதில்ல. ஆனால் இந்த உலகம் அழியும், இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் முடிய போகுது அப்படிங்கிறது பல காரணங்கள் இருக்குது. காலங்காத்தால் உங்கள் வீட்டுக்கு கார்பரேஷன்காரன் குப்பை வாரதுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு வண்டியில் வாங்கிட்டு போகிறோமா, அது வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இப்படிலாம் அதை பிரித்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, குப்பை. குப்பை எங்கே போடுதுன்னு தெரியல, கடலில் கொண்டு போய் கொட்டிகிட்டு இருக்காங்க. கடலில் உள்ள மீன்கள்லாம் சாகுது, பார்த்துருக்கீங்களா? கடலில் உள்ள மீன்கள் பிளாஸ்டிக்கை தின்னுவிட்டு செத்து மிதக்குது, திமிங்கலங்கள் சாகுது. குப்பைகள் பெரிய பிரச்சனை, எங்கே கொண்டு போய் போடுதுன்னு தெரியல, டன் டன்னாக சேருது. பிரியாணி சாப்பிடுறீங்களா, சிக்கன் 65 சாப்பிட்றீங்களா, சிக்கன் கபாப் சாப்பிட்றீங்களா? இந்த கோழியை நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளே போகிற சிக்கன் போக அந்த மீதி அந்த சிக்கன் கழிவு இருக்குது பாருங்கள், அந்த கோழி முடி, அந்த குப்பைகள் இருக்குது பாருங்கள், அது டன் டன்னாக சேருது.
மாமிச கழிவுகள் நிறைய. இந்த உலகம் அழியணும், அழிய போகுது. இந்த உலகம் தாங்காது. குப்பைகளாலே இந்த உலகத்தை தீர்க்க முடியல. தெரியுதா உங்களுக்கு? மாமிச கழிவுகள். ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்கல்ல, மருத்துவமனைகளில் எவ்வளோ கழிவு வருது தெரியுமா? அந்த மருத்துவமனை கழிவுகளை எங்கே பாருங்க, சின்ன சின்ன குழந்தைகள், பெற்று எடுக்கிற குழந்தைகள், அபாசம் ஆகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க அதெல்லாம் அப்படிலாம் நிறைய கையை காலை வெட்டி எடுக்கிறாங்க, வயிற்றுலேருந்து கட்டி எடுக்கிறாங்க, தெரியுதா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த துணி அதெல்லாம் இந்த மருத்துவ கழிவுகளை எங்கே போடுறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. இதெல்லாம் இன்றைக்கு உலகத்துக்கு பெரிய ஒரு சேலஞ்சான பிரச்சனையாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சமீபத்தில் உங்களுக்கு ஒரு கேள்விப்பட்டீங்களா? சென்னையில் மழை வந்ததில்ல, மழை வந்து மக்கள்லாம் தண்ணியில் மிதந்தாங்க, நாங்கள் கூட மிதந்தோம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே ஆயில் ரிஃபைனரி இருக்குது, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருந்தது. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தண்ணி உள்ளே போய் அங்கே இருந்த எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு கடலுக்கு போயிட்டு, கடலில் போய் தெரியுமா உங்களுக்கு 10 சதுர கிலோமீட்டர், தெரியுதா உங்களுக்கு 10 சதுர கிலோமீட்டர் உள்ள கடல் பரப்பை அந்த எண்ணெய் போய் மூடிடுச்சு. அது இல்லாமல் 2-3 ஆறுகள், வீடுகள், அந்த கடல் கரைகளெல்லாம் போய் தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி உலகத்தில் இந்த எண்ணெய் கழிவுகள், அதை மனுஷனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நாளுக்கெல்லாம் அது வந்து பூமியில் போய் குடித்து உள்ளே இருக்கிற தண்ணி என்ன ஆகுது கெட்டுக்கிட்டு இருக்குது. தண்ணி அந்த ஆயில் கழிவுகள்னால தண்ணி கெடுது. கொஞ்சம் நாளில் தண்ணி இல்லாமல் போகும். தெரியுதா அவங்களுக்கு? இப்போ தஞ்சாவூர்லலாம் அதான் பிரச்சனை. அங்கே எண்ணெய் எடுக்கிறாங்க, இந்த ஆயில்களெல்லாம் எடுக்கிறாங்க, அதில் வரக்கூடிய கழிவு போய் இருக்கிற நிலத்தை விவசாயம் பண்ண முடியாதபடிக்கு அதெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்குது. அணுமின் நிலையம் அப்படிங்கிறாங்க. விஞ்ஞானத்துக்கு அணுனுடைய உதவி கண்டிப்பாக தேவை. பெரிய பெரிய ராக்கெட் அது பல தேவைகளுக்காக இந்த அணு மின் நிலையங்களை ஏற்படுத்துகிறாங்க. அதில் வரக்கூடிய கழிவுகளை மனுஷனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதை இதுவரைக்கும் கொண்டு போய் ரொம்ப பத்திரமா, ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போகிறாங்க. ஆனால் கூட அது மக்களுக்கு என்ன செய்யுது? ரொம்ப தீமை செய்யுது. அது கிட்ட போக முடியாது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போகணும். அதை பல ப்ராசஸிங் பண்ணி கடலுக்குள்ளே தான் கொண்டு போய் விடுறாங்க. அதை எப்போதும் இந்த அணுமின் நிலையங்களெல்லாம் வந்து கடல் ஓரத்தில் தான் வைக்கிறாங்க. அது எதிர்காலங்களில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் மீன் மூலமாக நமக்கே வரும். அதெல்லாம் இந்த உலகம், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகம் வந்து கண்டிப்பாக என்ன செய்ய போகுது? அழிய போகுது. ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கார். இந்த பூமி என்ன செய்யும்? அழியும். இதில் தப்பவே முடியாது, யாருமே தப்ப முடியாது. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வானத்தில் ராக்கெட் விட்ருக்காங்கல்ல, அந்த ராக்கெட்டில் ஒரு ராக்கெட்டை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், திடீர்னு அந்த கட்டுப்பாட்டை என்ன செஞ்சிச்சு? இழந்துச்சு. கட்டுப்பாட்டை இழந்த உடனே அந்த ராக்கெட்டு எங்கே வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ராக்கெட்டை திரும்ப திரும்ப இந்தியாவே சுற்றி வந்தது. இந்தியாவில் தான் விழப்போகுது அப்படின்னாங்க. அது அங்கே விழுது, பஞ்சாபில் விழுது, தமிழ்நாட்டில் விழுது அப்படின்னு சொல்லி மக்கள் உலகம் முழுசும் நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் அது அமெரிக்காவில் எங்கே ஒரு கடல் பகுதியில் போய் விழுந்தது. இன்றைக்கு ஒரு ராக்கெட் இல்லைங்க, 100கணக்கான ராக்கெட் என்னது வானத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்காரனும் விட்டுக்கிட்டு இருக்கிறான். தெரியுதா அவங்களுக்கு? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதுக்கெல்லாம் என்ன வரும்? இதெல்லாம் மனுஷனுடைய அந்த கட்டுப்பாட்டை இழக்கும். ஆண்டவருடைய நேரம் சமயம் வரும்போதும் இதெல்லாம் கட்டுப்பாட்டை என்ன செய்யும்? இழக்கும்.
அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தெரியுது அவங்களுக்கு. இந்த உலகம் கண்டிப்பாக இப்படி இது தானே போய் இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடும், இது நிறுத்திடும். பாருங்க, இந்த ஆண்டவர் அழிக்காரோ அழிக்கலையோ தானே போய் இந்த உலகம் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தும். இந்த பெங்களூரில் பாருங்களேன், இன்னும் 10-20 வருஷத்தில் ரோட்டில் நடந்து வர்றதுக்கே இடம் இருக்காது போல இருக்கு. மொத்த காரும் பைக்கும் ஆட்டோவும் டாக்ஸியும் ரோட்டையே மூடிடும். வண்டிகள் பெருகுது. மனுஷன் எங்கே போய் வாழ்வான்? இப்போவுமே எல்லாம் குட்டி குட்டி வீடில் அப்படியே மாடி 5 மாடி 8 மாடி இப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்புறம் விண்கற்கள் அப்படிங்கிறாங்களே, இந்த பூமி மொத்தம் இந்த சூரிய குடும்பம்னு சொல்லி 9 அமைப்புகள் கொண்டது தான் இந்த இப்போ நம்ம பார்க்குற உலகம். இதுக்கும் மேலே என்ன இருக்குது, ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம் பாருங்க. அது இன்னும் நிறையா அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய அதில் நிறைய இருக்குது. இவைகள்லாம் என்ன செய்யலாம், அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. எந்த நேரமும் அது என்ன செய்யலாம், பூமியில் விழலாம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ ஒரு என்னது L-15 இதை ஒன்று போட்டிருக்கிறாங்கல்ல, அது சூரியன் கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது போய் சேர்ந்துருச்சு. அதை அந்த எங்கே கொண்டு போய் இந்த ஆதித்யா அதை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். அது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், அந்த சூரியனுக்கு அவங்களுக்கு அதிகபட்சம் கொஞ்சம் பக்கத்தில் போய் இருந்ததுன்னா அந்த சூரியனை ஆராய்ச்சி பண்ண போகுது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூரியனுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு பெரிய பிளவு என்ன செஞ்சிருக்கு, ஏற்பட்டு ஒரு வெடிப்பு வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ இல்லை, இது 50 வருஷமாக விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. அந்த சூரியனுடைய அந்த வெடிப்பு வெடித்து இந்த பூமியில் விழுந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பூமி என்ன செஞ்சிடும், ஒரு இமை பொழுதில் அப்படி சாம்பலாக ஆயிரும். அதுக்கப்புறம் இதை காப்பாற்றவே முடியாது. இந்த பூமியை பாருங்கள், மணலெல்லாம் அள்ளிட்டாங்க, பாறையெல்லாம் உடைச்சிட்டாங்க, மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. தெரியுது அவங்களுக்கு எப்படி மனுஷன் வாழ போகிறான்? இப்போ இந்த சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிட்டுக்குருவி, அதே நீங்கள் பார்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் எதனால செத்து போச்சு? காக்கா குருவிலாம் செத்து போச்சு. ஏன் செத்து போச்சு? செல்ஃபோன் டவர். ஏன் நாளைக்கு இது நம்மளையும் தாக்காதுன்னு என்ன கேரண்டி இருக்குது? இந்த 5Gன்னு ஒரு ஃபோன் வந்துருப்போம்ல, 5G, இதை பற்றி நான் பல வருஷத்துக்கு முன்னாலே படிச்சிருக்கேன். இந்த 5G தெரியுது அவங்களுக்கு, இதனுடைய தொழில்நுட்பத்தினால ஒரு கதிர் இயக்கம் ஏற்பட்டு அதை உபயோகப்படுத்துகிறவங்க மரணிக்க கூட வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. எல்லா மக்கள் ஒரு மோகத்தில் போய் இன்டர்நெட்டு வைஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அதில் போய் விழுறாங்க. ஆனால் அது ஆபத்து நிறைந்தது தெரியுது அவங்களுக்கு. இந்த உலகம் முழுவதையும் ஒரே ஒரு மனிதன் ஆட்சி செய்யக்கூடிய அளவிலே தெரியுது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை உண்டு பண்ணக்கூடிய, மனிதர்களுடைய அந்த அந்த குறிப்புகளை திருடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அந்த 5Gயிலே வருகிறது. இதெல்லாம் நம்ம ஒரு விஞ்ஞானம் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் தெரியுது அவங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு அழிவை தான் அதை கொண்டு இருக்கிறது சொல்லி. அப்புறம் அங்கே பாருங்கள், உலகம் முழுசும் விஞ்ஞானி என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கடல் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதான், என்ன செஞ்சிட்ருக்கு, உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த பூமியெல்லாம் கடலுக்குள்ளே என்ன செய்ய போகுது, போது. நீங்களாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்க கடலை விட்டு, நாங்கள்லாம் கடல் கரையிலே இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு. அப்புறம் நான் கனடா நாட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன், அமெரிக்காவிலலாம் இருந்திருக்கேன். அங்கெல்லாம் பாருங்கள், இந்த அது கனடா அப்படிங்கிறது உலகத்தினுடைய வட துருவத்தில் இருக்குது. வட துருவம்னு சொல்ல போகிறோம், பனி மலைகளில் பனி, அங்கே மலை மாதிரி இருக்கும், பனி மலைகள். அந்த பனி மலைகள்லாம் என்ன செய்யுதுன்னா இப்போ தானே என்ன செய்யுது, அப்படியே உடஞ்சி பிஞ்சு கடலில் மிதக்குதுங்க. இந்த வீடு சைஸுக்கு அப்படி ஒரு 200 அடி 300 அடிக்கு அப்படியே ஐஸ் கட்டி அப்படியே பெருசாக கடலில் மிதந்துக்கிட்டு வருது.
அப்படியே உடஞ்சி அந்த மலைகள் பிஞ்சு விழுது. அப்போ இதனால அந்த கடல் தண்ணி என்ன செய்யும்? உயரும். தண்ணி உருகுது. அங்கே கூட அவங்களுக்கு இந்த மாதிரி மனிதர்களை பயப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சுனாமிங்கிறாங்க. சுனாமி அவங்களுக்கு பூமிக்கு அடியில், கடலுக்கு அடியில் என்னது உண்டாகுது? பூகம்பங்கள் உண்டாகுது. அதாவது ஆண்டவர் நான் வருவேன், இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் இந்த உலகம் அழிகிறதற்காக இப்படி பல்வேறு காரியங்களை ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்குது. ஆண்டவர் ஏற்கனவே உலகத்தை 2 தடவை அழிச்சிருக்கிறாரு. உலகத்தை 2 தடவை அழிச்சிருக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த உலகம் இன்னொரு தடவை அழிஞ்சா அது எத்தனாவது அழிய போகுது? 3வது அழிய போகுது. முதல் தடவை எப்போ அழிஞ்சது? நோவாவுடைய காலத்தில் அழிஞ்சது. தெரியல, நோவாவுடைய காலத்தில் ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சது. ஏன் அழிஞ்சது தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அந்த காலத்தில் எல்லா வசதியோடு வாழ்ந்தாங்க. ஆனால் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்க எல்லாருமே புசித்தாங்க, குடித்தாங்க. அப்புறம் என்னது? பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். எல்லாம் அங்கே ஒரே வேலை. எல்லாம் மாப்பிள்ளை வீடு பார்க்க போகணும், பொண்ணு வீடு பார்க்க போகணும், நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிடணும். இதுதான் மக்களுடைய வேலையை. வேற யாருமே வேலைக்கே போகிறதில்ல. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, அங்கே ஒரு பெரியவரை பார்த்து சொன்னார், நீ ஒரு கப்பல் கட்டு அப்படின்னாரு. என்ன செய்யினார்? ஒரு கப்பல் கட்டு அப்படின்னாரு. அது யார்? நோவா. அவன் கப்பல் கட்டினான். அந்த கப்பலை கட்டுறதுக்கு அவன் எவ்வளோ வருஷம் எடுத்தான் தெரியுமா? 120 வருஷம் எடுத்தான். ஆனால் அவன் கப்பலை எங்கே கட்டினான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் கடலில் கட்டலை. எங்கே கட்டினான்? ஒரு மலை மேலே கட்டினான். அப்போ அந்த ஊரில் உள்ள ஆட்கள்லாம் நினச்சாங்க, யோ என்ன கிழவா, உனக்கு என்ன மண்டையில் லூஸா, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னான், இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். அதனால நீ என்ன செய்ய? ஒரு கப்பல் கட்டு. நான் இந்த உலகத்தை எப்படி அழிக்க போகிறேன்? தண்ணீர்னால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எல்லாரும் ஆட்களும் என்ன சொன்னா, அது வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம். எல்லா மக்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சாதாரணமான வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் நிஜமாவே என்ன வந்தது? மழை வந்தது. மழை வந்த உடனே மழை அப்படியே கொஞ்சம் 1 அடி வந்தது, 2 அடி வந்தது, 1 மாடி முங்கிச்சுது, 2 மாடி முங்கிச்சுது, 3 மாடி முங்கிச்சுது. அப்படியே தண்ணி மேலே பெருகிட்டே போகுது. மக்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? ஓடி போய் தென்னை மரத்தில் ஏறி இருப்பாங்க, போஸ்டில் ஏறி இருப்பாங்க, 4 மாடி கட்டடத்தில் ஏறி இருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன செய்வாங்க? தப்ப முடியாது. இந்த பேழை ஒன்று தான், இந்த நோவா செஞ்ச பேழை ஒன்று தான் அன்னைக்கு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு கடவுளால் ஏற்படுத்த ஒரே வழி. நோவா என்ன செஞ்சான் தெரியுமா? இவன் பேழையை கட்டிக்கிட்டே இருக்கும் போதும் அந்த 120 வருஷமாக அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? தெருவா போய் சொன்னான், இந்த மழை வரப்போகுது, இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த லூசு பையன், இந்த கிறுக்கு பையன், இவன் என்னடா தினம் இந்த பாட்டையே பாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பாடுற பாட்டு இதுதான். இப்போ எங்களை பார்த்து அப்படி தான் நினைக்கிறீங்க. என்னைக்கு இந்த உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறீங்கல்ல? அழியும், அதுக்கு ஒரு நாள் வருது. அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்போதும் இப்போல்லாம் இந்த ரேடியோ இயக்குறதுக்கு பல கருவிகள் வந்துருச்சுது. ஆனால் இந்த பிஎஸ் சிஸ்டம் வரும்போதும் இந்த கிராமஃபோன் ரெக்கார்டுன்னு அப்படி ஒன்று வரும் பார்த்தீங்களா? அது கருப்பு கலரில் அப்படி திக்காக செஞ்சுருப்பாங்க. கிராமஃபோன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நோவா காலத்தில் அந்த உலகம் அழிஞ்சது பார்த்தீங்களா, அதை ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. அதில் ரொம்ப அருமையாக இருக்கும், கேட்க அருமையாக. இப்போ அதெல்லாம் இல்லை.
அப்போ ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன்னா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் வந்து அந்த ரெக்கார்டை போட்டு விட்டுட்டு பக்கத்துலேயே எனக்கு வீடு, நான் வீட்டில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நோவா வந்தான், வேலையை செஞ்சான், மக்களெல்லாம் தெரு தெருவாக போய் பேசினான். அப்படின்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வருது. பாட்டு பாடி 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 அந்த கதை போய்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசி அந்த கதையில் என்ன வருது அப்படின்னா, மழை வந்தது, 40 நாள் மழை பெஞ்சுது, தண்ணி அப்படியே உயர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிச்சது. சொன்ன உடனே அந்த ஊர் மக்களெல்லாம் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு வந்தாங்க. தத்தளிச்சுக்கிட்டு வந்து இந்த பேழையில் போய், நோவா கதவை பெற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் சொன்னான், என்கிட்ட சாவி இல்லை. சாவி யார் கொண்டு போயிட்டா? கடவுள் கொண்டு போயிட்டா, எனக்கு சாவி இல்லை. அந்த சம்பவம் வருது. அந்த சம்பவம் வரும்போதும் ஜனங்கள்லாம் அந்த பேழையை சுற்றி பிடிச்சிக்கிட்டு அவனை கேட்குறாங்க, நோவா கதவை திற, நோவா கதவை திறன்னு அவங்க கத்துறாங்க. பார்த்தீங்களா? அந்த இடத்துல அந்த கிராமோஃபோன் ரெக்கார்டில் ஒரு வீரல் விட்டுருச்சு. வீரல்னால் தெரியுமா? வீரல் விட்டுருச்சு. அதனால அந்த ரெக்கார்டு, அந்த ஊசி போக மாட்டேங்குது. அது மறுபடி நோவா கதவை தர, நோவா கதவை தரன்னு ஒரு 50-100 தடவை சொல்லுது. தெரியுதா உங்களுக்கு? நான் என்னடா இப்படி ரொம்ப கத்தின்னு கிடக்கிறாங்களே, போய் நிறுத்துவோன்னு போய் பார்த்தா கடைசி கிராமோஃபோன் ரெக்கார்டு உடஞ்சி போயிருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை தடவை கத்துனாலும் கதவை என்ன செய்ய முடியாது. இந்த பேழை இன்னைக்கு உங்கள் ஊரை தேடி வந்திருக்கு, உங்கள் தெருவை தேடி வந்திருக்கு. யார் யார் இந்த பேழையில் ஏறணுமோ இன்னைக்கு வந்து ஏறுங்க. இது மத பிரச்சாரம் இல்லை, பேர் மாத்திர விழா இல்லை. இது அழிவிலிருந்து தப்புவதற்காக உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி. இந்த உலகம் அழியும் என்று நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பலன்னா போங்க. நான் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன், இந்த உலகம் கண்டிப்பாக என்ன செய்ய, தானே தன்னுடைய ஓட்டத்தை என்ன செய்யும், கொஞ்ச நாள் கழித்து போய் இது என்ன செஞ்சிடும், நிறுத்திடும். தாங்காது, இந்த உலகம் என்ன செய்யாது, தாங்காது. அதனால அதுலேருந்து தப்பணும். அதுலேருந்து தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் திருச்சபைகளை ஏற்படுத்தி வைத்து தெரு தெருவா போய் கத்துங்க சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமலாம் இல்லை, எங்களுக்கு வேலை வெட்டிலாம் இருக்குது. ஆனால் இந்த நற்செய்தியை இந்த தெருவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இலவசமாக கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இதை வியாபாரம் செய்வதற்காக வரவில்லை, உங்களுக்கு இலவசமாக இந்த செய்தியை வந்து சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப எளிது. உங்களுடைய பெயரை எல்லாம் மாற்ற வேண்டாம். தருதா உங்களுக்கு? நீங்கள் அதில் வந்து விழ வேண்டாம், காசு தர வேண்டாம், பணம் தர வேண்டாம், ஒன்றுமே தர வேண்டாம். இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள கடவுள். எனக்காக ஜீவனை குடித்து மரித்து உயிரோடு எழுந்தவர். அவரை நம்புகிறவர்களுக்கு படிச்சிங்கள புது வாழ்வு தருகிறார், பாவங்களை மன்னிக்கிறார், பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறார் என்கிற செய்தியை நான் நம்புகிறேன் என்று சொல்லி சொன்னால் அந்த புது வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாகிறது, உறுதியாகிறது. ஆகையினாலே தான் நாங்கள் இந்த நற்செய்தியை தெருக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இன்னொரு முறை உலகம் அழிஞ்சுது. அது யார் காலத்தில் அழிஞ்சுது? நினிவே தெரியாத, சோதோம் கொமரா என்கிற பட்டணம் அழிந்தது. சோதோம் கொமரா லோத்துடைய காலத்தில். அப்போ என்ன நடந்தது தெரியுமா உலகத்தில்? ஏன் ஆண்டவர் உலகத்தை அழிச்சார் தெரியுமா? ஐயோ, இந்த உலகத்தில் பாவம்னா பாவம், அவங்கள போல பாவி யாருமே கிடையாது. ஆண்களோட செக்ஸ் பண்ணுறது, பெண்களோட செக்ஸ் பண்ணுறது, அப்படிப்பட்ட துஷ்டர்கள், பொல்லாதவர்கள், அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். ஒரு முறை 2 தேவ தூதர்கள் அந்த ஊருக்கு வந்தாங்க. நல்லா அவங்க வெள்ளை வெள்ளையர்னு நல்லா ஓடி வந்திருக்காங்க. இந்த பாவி அக்கிரமக்காரர்களுக்கு அந்த தூதர்களை பார்த்து கூட பயப்படலை. அந்த தூதர்களோடு கூட கெடுக்கிறதுக்காக வந்து முயற்சி. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ திமிரு, எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்குங்கிறத யோசித்து பாருங்க. முறையற்ற பாலுறவு பழக்கங்கள். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தமிழ்நாட்டில் மனிதர்கள் மிருகங்களோடு, மாட்டு, நாய் இதோடு கூட செக்ஸ் பண்ணதாக கேஸ் எல்லாம் புக் ஆகிருக்கு. படிச்சிருக்கீங்களா? இந்த முறையற்ற செயல் ஆண்டவர் எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பார்? எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருப்பார்? எவ்வளோ நாளைக்கு மன்னிப்பார்? இவ்வளோதான் சொல்ல முடியுது, இதுக்கு மேலே சொல்ல முடியல.
இந்த பன்றி காய்ச்சல்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து தெரியுமா, ஒரு 10-20 வருஷம் பன்றி காய்ச்சல். உலகத்தில் வந்து காய்ச்சல் ரொம்ப மோசமான காய்ச்சல் எனக்கு கூட வந்தது. இந்த பன்றி காய்ச்சல் இது என்ன பண்ணி இது எப்படி வந்தது அப்படிங்கிறத படித்து பார்த்தா இந்த பன்றி காய்ச்சல் எங்கே இருந்து வந்துன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, இது வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் மனிதன் பன்றிகளோடு கூட பால் உறவு வைத்து அவனுக்கு அதனால நோய் வந்து அந்த நோய் வந்தவனை கொசு கடித்து அந்த கொசு போய் மற்றவங்களை கடித்து இப்படி, அதனால தான் இதுக்கு என்ன பேர் வச்ச, என்ன அருமையான பேர் வச்சுருக்கான் பாருங்கள், பன்றி காய்ச்சல்னு பேர் வச்சிருக்கான். மனிதர்கள் மிருகங்களை விட கேவலமாக வாழக்கூடிய காலத்தில் வாழுகிறோங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சமுதாயத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி தெரியுமா? எத்தனை வயசில் பிள்ளைங்களை கற்பழிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுமா? எத்தனை வயசுக்காரங்க பண்ணுறாங்க தெரியுமா? சென்னையில் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையை அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் 38 பேர் 6 மாதமாக கெடுத்துருக்குறாங்க. படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் படிச்சிங்களா படிக்கலையா? இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அந்த நீதியுள்ள நியாயாதிபதி கேட்க போகிறார். அந்த லோத்து என்ன செஞ்சான் தெரியுமா? இதெல்லாம் அந்த நாட்டில் அந்த ஊரில் நடக்கிற சம்பவங்களை அப்படியே நினச்சி தினம் அவருடைய இருதயத்தில் என்ன செய்தானா? வாதிக்கப்பட அப்படியே நெஞ்சு கொதிக்குது, வயிறு எரியுது அவனுக்கு. அந்த எரிச்சலில் தான் நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம். எப்படியாவது திருந்த மாட்டாங்களா? இந்த நாடு ஒரு உருப்படாதா? இது வழிக்கு வராதா? மனுஷன் திருந்த மாட்டானா? இந்த பொல்லாத மிருகங்களுக்கு சமமாக போகிறானா? அவன் மாற மாட்டானா? பாருங்க, பைக்கில் போகிறோம், அங்கேருந்து சுருன்னு அப்படியே கால் தூக்கிட்டு வரான், இப்படி கையை அப்படிங்கிறான். இன்னும் நம்ம தப்புன்னு பண்ண மாதிரி நம்ம தப்புலாம் அப்படிங்கிறான். என்ன செய்ய இவனோட? நாங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒடிச்சு கிடிச்சு நின்று அப்படி போக வேண்டியிருக்கு. நாட்டில் அடக்கம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. பெண்களும் சரி ஆண்களும் சரி பைத்தியக்காரிங்க மாதிரி சட்டையை கிழிச்சு பேண்ட்டை இங்கே வரைக்கும் கிழிச்சிடுறாளுங்க. தொடையில் கிழிக்கிறாங்க. நீங்கள் பாப்பா ஏன் தெரியுமா உங்களுக்கு? பேண்ட்டை கிழிச்சு இங்கெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு என்ன நாகரிகம், என்ன நாகரிகம் இதெல்லாம்? மானத்தை மறைக்கிறதுக்கு தானே ஆடை வந்திருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு இல்லையா? அவன் அதை தான் அவன் சொல்கிறான். இந்த ஊருக்காக அவன் அப்படியே மன எரிச்சலோட கூட அவன் அந்த ஊரை, அப்புறம் ஆண்டவர் வந்து அந்த ஊரை என்ன செஞ்சு கொளுத்தினாரு? என்ன வச்சு கொளுத்தினாரு? தீயை வச்சு கொளுத்தினார். அதே இயேசு இப்போ சொல்கிறாரு, இந்த உலகம் முடிய போகுது, இந்த உலகத்தை நான் மீண்டும் எப்படி கொளுத்த போகிறேன்? நெருப்பால் கொளுத்த போகிறேங்கிறார். என்ன செய்ய போகிறேங்கிறாரு? நெருப்பால் கொளுத்த போகிறேங்கிறார். இந்த பூமி, ஒரு பாட்டு உண்டு தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். பார்த்தீங்களா? சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் இலவசமான ரட்சிப்பை, இலவசமான மீட்பை, இலவசமான பாதுகாப்பை, இலவசமாக மோட்ச வாழ்வை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூமி அழிகிற சமயத்தில் எங்களை எல்லாம் நினச்சி பார்ப்பீங்க, தெருவில் வந்து கத்தின்னு கிடந்தாங்க, நாங்களாம் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நினைப்பீங்க. ஆனால் அன்னைக்கு வேஸ்ட். அன்னைக்கு நினச்சி ஒரு பிரயோஜனம் ஆக போகிறது இல்லை, தெரியுதா உங்களுக்கு? அதனால் இப்பொழுதே
இந்த நல்ல நேரத்தில், இந்த கிருபை உள்ள நேரத்தில், இந்த சமாதானமான நேரத்தில், இந்த சந்தோஷமான நேரத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே ஜீவனுள்ள கடவுள், அவரே மெய்யான தேவன், அவரே இந்த உலக அழிவிலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்து அந்த பரலோக வாழ்வை தரக்கூடியவர். உங்களுடைய நோய் நொடிகள், பிரச்சனைகள், உங்கள் குடும்ப போராட்டங்கள் எதுவானாலும் அவர்களிடத்தில் தீர்வு உண்டு, இலவசமான தீர்வு உண்டு. God bless you all. Thank you. பிரியமானவர்களே, இன்று இரவு மிக தெளிவான, திட்டவட்டமான, தீர்க்கமான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இதுபோல உள்ளதை உள்ளபடி இன்று ஊரெங்கும் பிரசங்கிப்போர் மிக குறைவு. தேவன் அன்புள்ளவர், அதே சமயத்தில் அவர் நீதியும் உள்ளவர். பாவத்தை அவர் வெறுக்கிறார், ஆனால் பாவியை அவர் நேசிக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். மெய்யாகவே இங்கே போதித்த போதகர் சொன்னது போல நிச்சயமாக இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவுக்கு முன்பு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளவும், மனம் திரும்பவும், தன் சுய வழிகளை விட்டுவிட்டு தேவனுடைய வழிகளுக்குள் அவன் திரும்பி வரவும் ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்குத்தான் இது போன்ற செய்திகளை உங்கள் காதுகளில் விழும்படி தேவன் செய்கிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்களே, இது பயமுறுத்துகிற செய்தி அல்ல. இது உங்கள் மேல் கடவுள் காண்பிக்கிற இரக்கம், தயவு. ஒரு பக்கத்தில் குழி கிடக்குது, அதில் போய் விழுந்துடாத, பத்திரமான பாதையில் போ அப்படின்னா எரிச்சல் அடையக்கூடாது. அது நமக்கு பாதுகாப்பிற்காக நம்மேல் உள்ள கரிசனையினால் அறிவிக்கப்படுகிற செய்தி. சுவிசேஷத்தின் மறுபக்கம் இன்று இரவு. ஒருவேளை இங்கே சொல்லப்பட்ட காரியங்களில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல், விடுதலை பெற முடியாமல், வாழ்க்கையில் அர்த்தமற்ற நிலைமையில் என் வாழ்வை யாரால் மாற்ற முடியும், என் வாழ்க்கையில் இருக்கிற கேடுபாடுகளை யாரால் சரி செய்ய முடியும், உடைந்து சிதைந்து சிந்தி போய் கிடக்கிற என் வாழ்க்கையை யாரால ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, இன்னும் சில நிமிஷத்தில் இங்கே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். அன்றைக்கு நோவாவின் காலத்தில் 120 வருடங்கள் மனம் திரும்புங்க, கெட்டுப்போக வேண்டாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது போல இன்றைக்கும் இந்த சுவிசேஷ செய்தி இது போன்ற கூட்டங்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக, வானொலி நிகழ்ச்சிகள் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக எங்களை போன்ற ஏராளமானவரால் பல விதங்களில் அறிவிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் முந்தி சாட்சியாக அறிவிக்கப்படும். கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் தேவனோடு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். மனம் திரும்பாதவர்களோ நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்று இரவு இங்கிருக்கிற எவரும் தேவனுடைய கோபாக்கினையை அல்ல, அவருடைய அன்பின் அரவணைப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர் உங்களை அழைக்கிறார். பாவி என்று உங்களை அவர் தள்ளிவிட மாட்டார். ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது வியாதி உள்ளவனை குணமாக்கத்தான் டாக்டர் இருக்கிறார். வியாதியோட இங்க ஏன் வந்தேன் டாக்டர் கேட்க மாட்டார். அதுபோல இயேசுதான் நம்முடைய பரிகாரி. பரிகாரி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம்னா மருத்துவர், நம்மை குணமாக்குகிறவர். நம்முடைய பிரச்சனை என்ன? பாவம் என்கிற வியாதி, கடவுளுக்கு எதிரான வாழ்க்கை என்கிற வியாதி. இந்த ராத்திரி வேளையில இயேசு என்கிற மருத்துவர், பரம வைத்தியர் உங்களை குணமாக்க விரும்புகிறார், உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார்.
பாவ வியாதி சுகமானால் சரீர வியாதிகளும் சுகமாகும். பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் வியாதிகளையும் சுகமாக்குகிறார். பிசாசுகளின் வல்லமையிலிருந்தும் அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்த விடுதலை தருகிற இயேசுவை நாம் நோக்கி பார்த்து ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறோம். இன்று இரவு கடவுள் உங்களை சந்திக்கிற இரவு. இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், கிருபை, கருணை, தயவு, காருண்யம் உங்களை அரவணைக்கிற இரவு. உங்கள் பாவங்களை மன்னிக்கிற இரவு. உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புதிதாக்குகிற இரவு. உங்கள் கண்ணீரை இயேசு துடைக்கிற இரவு. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு இயேசு கொடுக்கிற ஒரு அற்புதமான கிருபையின் இரவு. நீங்க மாற விரும்புறீங்களா? உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க? இயேசுவின் அன்பு, அந்த அன்பின் கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். நான் இப்போ உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். நீங்க எந்த இடத்துல எங்க நின்று இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார். உங்கள் வருத்தங்களை பார்க்கிறார். உங்கள் வேதனைகளை பார்க்கிறார். உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். உங்கள் தோல்வியை பார்க்கிறார். உங்கள் வியாதியை பார்க்கிறார். அவற்றை மாற்றிவிட விரும்புகிறார். நான் ஜெபிக்கும் பொழுது அந்த இயேசு தன்னுடைய அன்பான கரத்தை நீட்டி உங்களையும் ஆசீர்வதிக்கணும், உங்கள் பாவங்களையும் மன்னிக்கணும், உங்கள் வாழ்வையும் வளமாக்கணும். நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய வலது கையை எடுத்து உங்க நெஞ்சில வச்சுக்கிட்டு, அதாவது கடவுளுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதற்கு அடையாளமா உங்க வலது கையை தூக்கி நான் வச்சிருக்கிற மாதிரி உங்க நெஞ்சோட வச்சுக்கிட்டு, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், இயேசுவே எனக்கு கிருபை செய்யும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் வாழ்வை மாற்றும். எனக்கு இயேசு கிட்ட ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம். இதுதான் ஜெபம். இயேசுவே என் மேல் மனம் இறங்கும், என் வாழ்வை மாற்றும். நீங்க சொல்றீங்களே, இதை விட பெரிய ஜெபம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இயேசு ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபையும் கருணையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டு யார் நம்பிக்கையோடு தங்களுடைய மேல தங்களுடைய கைகளை வைத்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கருணையின் கரத்தை நீர் நீட்டுவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பாவங்களை மன்னிப்பீராக. அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவீராக. அவருடைய வாழ்விலே பாவத்தினால் ஏற்பட்ட எல்லா சாபங்கள், நோய் நொடிகள், பேய் பிசாசுகளின் வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு அற்புத விடுதலையை நான் அவர்கள் மேல் சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் அந்த வல்லமையை, அந்த விடுதலையை அவர்களுடைய வாழ்விலே இப்பொழுது நீர் கட்டளையிடுவீராக. பல லட்சம் கோடிகளை செலவழித்தோம், அவர்களால் அடைய முடியாத நிம்மதியை, சமாதானத்தை இந்த இரவிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இலவசமாய் அருளுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் எங்கெங்கோ சென்று யார் யாரிடமோ பணத்தை கொட்டி விடுதலை பெற முடியாத காரியங்களில் இருந்து இந்த இரவு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்மை விட்டு தூரம் போன அவர்களுடைய வாழ்வு இன்று உம்மோடு இணைக்கப்படுவதாக. அந்த வாலிப பையன் பெண்கள் பின்னால் அலைந்து, பணத்தின் பின்னால் அலைந்து, நண்பர்கள் பின்னால் அலைந்து, போதைகளின் பின்னால் அலைந்து வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ள முயன்ற பொழுது இயேசு நீர் அவனை சந்தித்து அவன் வாழ்வை மாற்றினது போல வாழ்க்கை மாற்றப்பட விரும்புகிற அனைவருடைய வாழ்க்கையும் இன்று இப்பொழுது கர்த்தர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை யாரோ வந்தாங்க, திடீர்னு ஒரு மேடையை போட்டாங்க, பாட்டு பாடினாங்க. ஆனா இந்த ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. என் வாழ்க்கை மாறிட்டு, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது என்று இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் சொல்லும்படி கர்த்தருடைய இரக்கம் இந்த கரியனப்பாளையாவில் இப்பொழுது இறங்கி வருவதாக.
அந்த அன்புக்காக நன்றி, அந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதே கரியனபாளையம்ல 3 குடும்பங்களோடு ஆரம்பிக்கப்பட்ட சபையை ஆசீர்வதித்து பல்லாயிரம் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றினவர் அதே கரியனபாளையம்ல இன்று இரவு உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அருளும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதமான செய்தியை அறிவிக்கும்படி இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அன்பான குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் நீர் தருவீராக. இந்த கூட்டம் இங்கே ஆசீர்வாதமாக நடக்கும்படி முன்னும் பின்னும் இருக்கிற தெருக்களில் இருக்கிற தர்மையான குடும்பங்கள் எங்களோடு ஒத்துழைத்தார்கள். அமைதலாக சமாதானமாக இந்த கூட்டம் நடக்க எங்களோடு ஒத்துழைத்த ஒவ்வொரு வீட்டாரையும் கர்த்தருடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது செல்வதாக நன்மை செய்கிற ஆண்டவர். உம்மை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்று இரவு உம்மை தேட முடிவு செய்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த, பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்த, நியாய தீர்ப்பை குறித்த பயத்திலிருந்து விடுதலை அடைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் கடந்து போகிறோம். வியாதிகளிலிருந்து சுகமடைய விரும்பி நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவர்களை வாதித்துக் கொண்டிருக்கிற எல்லா வியாதியினுடைய வல்லமைகளையும் பேய் பிசாசுகளுடைய வல்லமைகளையும் இப்பொழுது நான் முறியடிக்கிறேன். எல்லா அசுத்த வல்லமைகளும் உடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக. கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. உழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை தொடர்ந்து எங்களோடு தங்கி இருக்கட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் போல ஆற்றி தந்தை போல தேற்றி தோள் மீது சுமக்கிற பரிசுத்த ஆவியானவரின் மாறாத ஐக்கியமும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் என்றென்றும் மாறாமல் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.